கணபதி, நீங்கள் படித்த சிறந்த வாழ்க்கை வரலாற்று புத்தகம் எது? நேருவின் வாழ்க்கை வரலாற்று புத்தகம் சேலம் சிறையில் படித்தேன். என் மனதை மிகவும் கவர்ந்தது. மகாத்மா காந்தியின் சத்திய சோதனையும் என்னை மிகவும் கவர்ந்த நூலாகும். கந்தசாமி, சென்னை 14. உங்களுக்கு மிகவும் பிடித்த நடிகர், நடிகை யார் யார்? நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். நடிப்பில் அவருக்கு நிகர் எவரும் இல்லை உலகில் என்பது எனது கருத்து. அதுபோலவே நடிகையர் திலகம் சாவித்ரி. சங்கர், சென்னை 101. ஏன் அரசியல்வாதி ஆனோம் என்று எப்பொழுதாவது நினைத்ததுண்டா? நினைத்திருக்கிறேன். அக்டோபர் 3ஆம் தேதி நினைத்து வேதனையிலே உழந்திருக்கிறேன். பெரியசாமி, நண்பர்களோடு சேர்ந்து அரட்டை அடித்த அனுபவங்கள் உண்டா? ஏராளம் ஏராளம். கே. செந்தில், அடிக்கடி பைபிளில் இருந்து மேற்கோள்களை கூறி மேடையில் பேசும் நீங்கள் ஒரு உண்மையான இந்துவா? நான் ஒரு நல்ல தமிழன். பைபிளிலிருந்தும் மேற்கோள் காட்டுவேன். பேரறிஞர் அண்ணா அவர்கள் மகாபாரதத்திலிருந்தும் பைபிளிலிருந்தும் எல்லா விதமான நூல்களிலிருந்தும் மேற்கோள் காட்டுவார்கள். அண்ணாவின் அடிச்சுவட்டை பின்பற்றி நடக்கக்கூடிய தம்பிமார்களில் ஒருவன் என்ற முறையில் மகாபாரதத்திலிருந்தும் எண்ணற்ற உதாரணங்களை என் மேடை பேச்சில் எடுத்துச் சொல்வேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் அவர்களினுடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்தும் எண்ணற்ற செய்திகளை என் மேடையில் எடுத்துச் சொல்வேன். எனவே எந்த நேரத்தில் எது பொருத்தமான உவமையாக பொருத்தமான கருத்தாக இருக்குமோ அந்த அடிப்படையில் நான் சொல்வேன். எம். மோகன், நீங்கள் வழக்கறிஞருக்கு படித்துவிட்டு வக்கீல் தொழில் செய்யவில்லையே, உங்களை படிக்க வைத்த பெற்றோரையும் அரசாங்கத்தையும் ஏமாற்றி விட்டதாக நினைக்கவில்லையா? ஒருபோதும் இல்லை. நான் வழக்கறிஞருக்கு படித்து முடித்துவிட்டு அப்பொழுது நெல்லையிலே பிரఖ్యాதி பெற்ற வழக்கறிஞராக இருந்த அண்ணன் ரத்னவேல் பாண்டியன் அவர்களிடம் ஜூனியராக போய் சேர்ந்தேன். அவர்களிடத்திலே ஜூனியராக பணியாற்றி இருக்கிறேன். அவர்கள் உலக புகழ்பெற்ற நீதிபதியாக இந்தியாவிலே உச்ச நீதிமன்ற நீதிபதியாகவே பின்னர் அவர்கள் பொறுப்பேற்றார்கள். அதுபோலவே காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களில் ஒருவராக இருந்து தமிழக சட்டமன்றத்தினுடைய சபாநாயகராக இருந்த செல்லப்பாண்டியன் அவர்களும் மிகப்பெரிய வழக்கறிஞர் ஆவார். அவரிடத்திலும் நான் ஜூனியராக பணியாற்றி இருக்கிறேன். ஆனால் பின்னர் முழுநேர அரசியல் வாழ்வு என்னை வழக்கறிஞர் தொழிலில் ஈடுபட இயலாமல் செய்துவிட்டது. பூபதி ராஜாராம், விருதுநகர். பெருந்தலைவர் காமராசர் அவர்களை பற்றி உங்கள் மதிப்பீடு என்ன? விடுதலை போராட்டத்தில் தியாக வேள்விக்கு தன்னை ஒப்படைத்துக் கொண்ட உத்தம தலைவர் காமராஜர் அவர்கள் ஆவார்கள். சுயநலத்துக்கு சற்றும் இடம் கொடுக்காமல் நாட்டு நலனுக்காகவே வாழ்நாளெல்லாம் பாடுபட்டவர் தியாகசீலர் காமராஜர் அவர்கள் ஆவார்கள். நான் 7வது வகுப்பு பயின்று கொண்டிருந்த போது என்னுடைய இல்லத்துக்கு முதலமைச்சர் காமராஜர் அவர்கள் வந்தார்கள். அவர்கள் காலையிலே வந்து பகல் உணவு அருந்தி அன்று இரவு வரையிலே என்னுடைய இல்லத்திலே தங்கியிருந்தார்கள். அப்பொழுது மின்சார வசதி கிடையாது. அதற்காக சிறப்பான ஜெனரேட்டர் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் தங்குவதற்கு பயன்படுத்துவதற்காக கட்டப்பட்ட குளியலறை தான் எங்கள் பூர்வீக இல்லத்தில் முதலாக கட்டப்பட்ட குளியலறை ஆகும். அவர்களுடைய உழைப்பு, அவருடைய தியாகம், அவருடைய பணி தமிழ்நாட்டு மக்கள் எந்த காலத்திலும் போற்றி பாராட்டத்தக்கவை. காமராஜர் அவர்களோடு சேர்ந்து ஒரு புகைப்படம் எடுத்துக்கொண்டேன். நான் மாணவனாக இருந்த அந்த காலத்தில். ஆனால் அந்த புகைப்படம் பின்னால் எப்படியோ தவறி போய்விட்டது. அது தவறிவிட்டதை எண்ணி பின்னால் நான் மிக வருத்தப்பட்டிருக்கிறேன். எஸ். ராகவன், வளசரவாக்கம். உங்கள் பள்ளி படிப்பை பற்றி கூறுங்கள். பள்ளியில் முதல் மாணாக்கனாக இருந்தேன். என் கிராமத்து பள்ளிக்கூடத்தில் தான் படித்தேன். அங்குதான் பள்ளி இறுதி வகுப்பு தேர்வு பெற்று அதற்கு பின்னர் பாளையங்கோட்டை சவேரியார் கல்லூரிக்கு பட்டப்படிப்புக்காக சென்றேன். அறிஞர் அண்ணா, எம்ஜிஆர், கருணாநிதி ஆகியோரை போன்று திரைப்படத்துறையில் ஈடுபட்டு சமூக கருத்துக்களை மக்களுக்கு தெளிவாக்குவீர்களா? திரைப்படத்துறையின் மூலம் மக்களுக்கு கருத்துக்களை வழங்குவது ஒரு அரிய கலையாகும். பேரறிஞர் அண்ணா அவர்களும் கலைஞர் அவர்களும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களும் அந்த துறையில்
சுடர்விட்டு பிரகாசித்திருக்கிறார்கள். அந்த துறையில் எனக்கு அவ்வளவு பயிற்சி கிடையாது. எனவே அந்த துறையின் மூலமாக நான் பணியாற்ற இயலவில்லை. சே. வேலுச்சாமி, துறைமுகம். மேடை பேச்சில் சுவை இருக்க வேண்டுமா, பொருள் இருக்க வேண்டுமா? இரண்டும் இருக்க வேண்டும். திருமதி சுதாமணி, ராமாயணம், மகாபாரதம், பைபிள் இவை மூன்றிற்கும் உள்ள வேறுபாடு என்ன? ராமாயணம், மகாபாரதம் இதிகாசங்கள். பைபிள் கிறிஸ்தவ மக்களினுடைய வேத புத்தகம். பாண்டியன், அயன்புரம், நீங்கள் பார்த்த ஒரு நல்ல திரைப்படத்தை பற்றி சொல்லுங்களேன். அண்மையில் நான் ஒரு சிறப்பான ஒரு ஆங்கில திரைப்படம் பார்த்தேன். பிரேவ் ஹார்ட் என்பது அந்த படத்தினுடைய பெயர். மெல் கிப்சன் அந்த படத்திலே கதாநாயகனாக நடித்து அவரே படத்தையும் இயக்கி அவரே தயாரித்த படம். இன்றைக்கு உலகெங்கும் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஸ்காட்லாந்து நாட்டு மக்கள் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து விடுதலை பெறுவதற்காக போராடிய அந்த காலகட்டத்தை பற்றிய படம். உண்மையில் நடைபெற்ற வரலாற்று சம்பவமாகும். வில்லியம் வேலஸ் என்கின்ற ஸ்காட்லாந்து நாட்டினுடைய விடுதலை வீரம் செறிந்த போராட்டங்களை நடத்தி பிரிட்டிஷ் படைகளை தோற்கடித்து கடைசியில் துரோகிகளால் காட்டி கொடுக்கப்பட்டு மரண தண்டனைக்கு உள்ளாகின்றான். அந்த படம் 10 Commandments, பென்ஹர் போன்ற சிறப்புக்குரிய படம், உமர் முக்தாரை போன்ற சிறப்பான படம் சென்னையில் அதிக நாட்கள் ஓடவில்லை என்பது ரசனை எந்த அளவுக்கு தமிழ்நாட்டிலே இளைஞர்களிடத்தில் மாணவர்களிடத்திலே குறைந்து விட்டது என்பதற்குத்தான் அது அடையாளம். அந்த படத்தினுடைய இறுதி காட்சி மனதை விட்டு எந்நாளும் அகலாதது. கணேசன், தமிழ்நாட்டில் தாங்கள் பெரிதும் விரும்பும் ஊர் எது, ஏன்? நான் பிறந்த ஊராகிய கலிங்கப்பட்டி. நான் பிறந்த ஊர் இயற்கைதானே, பிறந்த மண்ணின் மீது பாசம் கொள்வது. டி. சண்முகம், மணப்பாக்கம். அரசியல் ஒரு சாக்கடை என்கிறார்களே, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? சாக்கடையாக சில பேர் ஆக்கியிருப்பார்கள். ஆனால் அரசியல்தான் மக்களினுடைய வாழ்வுக்கு உத்தரவாதம் அளிக்கக்கூடிய ஒன்று. அதை சீர்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை. அபிராமி, அயன்புரம். குடும்பத்தோடு பொழுதுபோக்க நேரம் கிடைத்தால் எங்கு செல்வீர்கள்? கடற்கரைக்கு செல்வேன். அங்கு அமர்ந்து அளவலாவிக் கொண்டிருப்போம். இப்பொழுதெல்லாம் அதற்கு நேரம் கிடைப்பதில்லை. நேமிராஜு, புதுவை. கருமை என்பது துக்கத்தை அனுசரிக்கின்ற வகையில் இருக்கின்றது. தங்களது அரசியல் வாழ்க்கையில் துக்கத்தை தான் காண்பவரா? இல்லை. துயரத்திலே இருந்து தமிழ்நாட்டு மக்களை விடுவிப்பதற்கான போராட்டத்தின் அடையாளமாக நான் கருதுகிறேன். தந்தை பெரியார் கருப்பு நிறத்தை நேசித்தார். ஆகவே நானும் கருமை துண்டை அணிந்திருக்கிறேன். அண்ணாமலை, கோவை. தாங்கள் எந்த சூழ்நிலையில் என்ன காரணத்திற்காக அரசியலுக்கு வந்தீர்கள்? தமிழ் மொழியின்பால் கொண்ட பற்றும் தமிழ் இனத்தின்பால் கொண்ட பற்றும் பேரறிஞர் அண்ணா அவர்களினுடைய பேச்சும் எழுத்தும் என்னை அரசியலுக்கு ஈர்த்து கொண்டு வந்து சேர்த்தன. சிவகுரு, ஈரோடு. நீங்கள் எத்தனை வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கிறீர்கள்? உங்களுடைய வெளிநாட்டு பயண அனுபவத்தில் நினைவில் நின்ற சம்பவம் என்ன? அமெரிக்கா, கனடா, பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து, இத்தாலி, சிங்கப்பூர், மலேசியா, ஹாங்காங், ஜப்பான், ஆஸ்திரேலியா, சீனா ஆகிய நாடுகளுக்கு சென்றிருக்கிறேன். ஈழத்துக்கும் சென்றிருக்கிறேன். வெளிநாட்டு பயணத்தில் எனக்கு மறக்க முடியாத பல அனுபவங்கள் உண்டு. நான் 1-2 மட்டும் குறிப்பிட விரும்புகின்றேன். லண்டனுக்கு சென்றிருந்த போது மனித குலத்திற்கு மகத்தான கருத்துக்களை தன்னுடைய தாஸ் கேபிட்டல் புத்தகத்தின் மூலமாக வழங்கி சோசியலிச புரட்சிக்கு காரணமான காரல் மார்க்ஸ் அவர்களினுடைய கல்லறையை போய் காண வேண்டும் என்று நான் விரும்பினேன். அந்த கல்லறை இருக்கிற இடத்துக்கு அருகிலே சென்றும் கூட அடுத்த தெருவிலே இருப்பவர்களுக்கு கூட அதை பற்றிய எந்த விவரமும் தெரியவில்லை. அவர்களுக்கு ஒன்றும் புரியவும் இல்லை. ஒரு நாள் முழுக்க அலைந்து விட்டு காண முடியாமல் வந்து
மீண்டும் மறுநாள் சென்று ஹைகேட் சிமெட்ரியிலே ஜார்ஜ் எலியட் போன்ற பலருடைய கல்லறைகள் இருக்கக்கூடிய இடத்திற்கு சென்றபோது அங்கே நடுவிலே காரல் மார்க்சினுடைய கல்லறையும் இருந்தது. காரல் மார்க்ஸ் கல்லறை என்று எழுதப்பட்ட போர்டு கூட உடைக்கப்பட்டிருந்தது வெளியிலே. அது எனக்கு மிகுந்த வேதனை அளித்தது. எனவே காரல் மார்க்ஸ் கல்லறையை போய் சென்று பார்த்த நிகழ்ச்சி எனக்கு நினைவிலே நிற்கின்றது. அதே போல நான் பிரான்ஸ் நாட்டுக்கு சென்றிருந்த போது நெப்போலியனுடைய சவப்பெட்டி வைக்கப்பட்டிருக்கின்ற தேவாலயத்துக்கு செல்ல விரும்பினேன். செயின்ட் எலினா தீவிலே நெப்போலியன் இறந்ததற்கு பிறகு அங்கே புதைத்திருந்தனர். பின்னர் அந்த புதைகுழியை தோண்டி அந்த சவப்பெட்டி எடுத்துக் கொண்டு வந்து பிரான்ஸ் நாட்டிலே ஒரு கத்தோலிக்க தேவாலயத்திலே அதை பாதுகாப்பாக வைத்தார்கள் என்று நான் புத்தகத்திலே படித்திருக்கிறேன். அந்த இடத்தை ஒரு நாள் முழுக்க தேடி அலைந்து கடைசியை கண்டுபிடித்து அந்த நெப்போலியனுடைய சவப்பெட்டி ஒரு சந்தன மரப்பெட்டிக்குள்ளே அந்த 9 பெட்டிகள் உள்ளே வைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த பெட்டிக்கு அருகிலே நின்று புகைப்படம் எடுத்துக்கொண்டு அங்கு ஏறத்தாழ 1 மணி நேரத்தை அங்கே செலவழித்து விட்டு வந்தேன். இந்த சம்பவங்கள் எல்லாம் என் மனதிலே நிலைத்திருக்கின்றன. சீன தேசத்திலே மிகப்பெரிய அரங்கமாகிய பாராளுமன்ற கட்டிடத்திற்குள் மாவோவின் நிலைவாலயத்துக்கு எதிரே இருக்கக்கூடிய அந்த கட்டிடத்துக்குள் உரையாற்றக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்ததும் எனக்கு மறக்க முடியாத ஒன்றாகும். இலங்கை தீவிற்கு நீங்கள் மேற்கொண்ட துணிச்சலான பயணம் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியது. சர்ச்சைக்குள்ளான அந்த பயணத்தில் மறக்க முடியாத சம்பவம் என்று எதை குறிப்பிடுகிறீர்கள்? ஈழ மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிற தம்பி பிரபாகரன் அவர்களை சந்தித்த அந்த நிகழ்ச்சி என்னால் மறக்க முடியாது. கடுமையான தாக்குதலுக்கு மத்தியில் அந்த வன்னி காடுகளில் அவர்களோடு இருந்த நாட்கள் என்னால் மறக்க முடியாதவை. நாங்கள் திரும்பி வருகிற போது பேராபத்து சூழ்ந்து இந்திய ராணுவம் ஏறத்தாழ 1,50,000 பேர் அங்கே குவிக்கப்பட்டிருந்த காலத்தில் வன்னிக்காடுகளில் மாத்திரம் 25,000 துருப்புக்கள் இருந்தனர். எனவே நாங்கள் மிகுந்த பாதுகாப்போடு தான் வரவேண்டியிருந்தது. ஏறத்தாழ 56 பேர் எனக்கு பாதுகாப்பாக பிரபாகரன் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். பல இடங்களில் நாங்கள் தாக்கப்பட்டோம். ஒரு கடற்கரையில் காலை வேளையில் இந்திய ராணுவம் எங்களை சுற்றி வளைத்து தாக்கிய போது அந்த தாக்குதலில் என்னை இங்கிருந்து அழைத்து சென்ற ஈழப் போராளிகளில் ஒருவரான சரத் கொல்லப்பட்டார். பலர் படுகாயமுற்றனர். நான் மயிரிழையிலே உயிர் தப்பினேன். என் உயிரை காப்பாற்றுவதற்காக அவர்கள் நடத்திய வீரம் செறிந்த போராட்டத்தை என்னால் மறக்க முடியாது. குணசேகரன், சங்கரன் கோவில். ஒரு அரசியல் கட்சி தலைவரான நீங்கள் ஏராளமான புத்தகங்களை படித்திருப்பீர்கள். எந்த எழுத்தாளருடைய புத்தகங்களை அதிகம் விரும்பி படிப்பீர்கள்? நான் அண்ணா அவர்களின் நூல்களை விரும்பி படிப்பேன். டாக்டர் மூவா அவர்களின் நூல்களை கல்லூரி நாட்களிலே மிக விரும்பி படித்திருக்கின்றேன். தீபம் நா பார்த்தசாரதி அவர்களின் குறிஞ்சி மலரும் பொன் விளங்கும் என் மனதை விட்டு அகலாதவை. கல்கியாசிரியருடைய சரித்திர நவீனங்கள் பொன்னியின் செல்வன், சிவகாமியின் சபதம், பார்த்திபன் கனவு நான் மிகவும் விரும்பி படித்தவை. ஆங்கில எழுத்தாளர்களில் இர்விங் வாலஸ் அவர்களினுடைய நூல்கள் என்னை மிகவும் கவர்ந்தவை. குறிப்பாக அவருடைய மேன் உடைய நூல்களில் ஒன்றான பிரைஸ் எனக்கு மிகவும் பிடித்த நூல்கள். பாஸ்கர் திண்டுக்கல். சிறப்பான இடம் பெறுகின்ற இலக்கிய கதாபாத்திரங்கள் என்று யாரை குறிப்பிடுகின்றீர்கள்? சிலப்பதிகாரத்திலே கண்ணகி, கம்பன் தீட்டிய இராமாயணத்தில் அது இதிகாசம் என்றாலும் அதிலே என் மனதை கவர்ந்த கும்பகர்ணன் பாத்திரம், பொன்னியின் செல்வனில் வந்தியத்தேவன், இவையெல்லாம் என் மனதை விட்டு அகலாத கதாபாத்திரங்கள். மேய்கண்டமூர்த்தி, திருச்செங்கோடு. நீங்கள் ஒரு இசை பிரியரா? ஆம் என்றால் எந்த வகையான பாடல்களை அதிகம் விரும்பி கேட்கின்றீர்கள்? இசையில் எனக்கு ஈடுபாடு உண்டு. ஆனால் கர்நாடக இசையிலே எனக்கு ஆழ்ந்த ஞானம் எதுவும் எனக்கு கிடையாது. பழைய திரைப்பட பாடல்களை நான் மிக விரும்பி கேட்பேன். என்னுடைய பயணத்தின் பொழுது